ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் பிளைட் பிடிச்சி சார்ட்டர் பிளைட் பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவரா இருக்க முடியும்? நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கிறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? ஆகவே ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க, நானும் நடிகன் தான், நானும் நடிகன் தான். நடிகனை நடிகனாகத்தான் நீங்க பார்க்கணும், நடிகனை நடிகனாத்தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் சொல்றோம்ல, இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சின்ன நடிகர்ப்பா, ஆனா நான் சம்பாதிச்ச காசுல கிட்டத்தட்ட 152 மாணவ மாணவிகளை, குறிப்பாக முகாமில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதி மாணவ மாணவிகளை படிக்க வச்சான கருணாசுங்கிற 2009. அதற்கு பிறகுத்தானே இன்னைக்கு நிறைய நடிகர்கள் செய்யறாங்க. ஆக இது எதையும் நம்ம திட்டமிட்டு செய்யறதில்ல. சட்டியில இருந்தா ஆப்பையில வரப்போகுது, ஆனால் சட்டியே இல்லைங்கிற பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். புலிக்கு பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது.